إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிய வேண்டும். அல்லாஹுடைய மன்னிப்பையும் அருளையும் இம்மை மறுமையின் மகத்தான வெற்றியையும் மறுமை வாழ்க்கையின் சிறந்த இல்லமாகிய சொர்க்கத்தையும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு முன்னால் பேசிய சகோதரி அவர்கள் நிறைய செய்திகளை, மார்க்க கருத்துக்களை உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து சென்றிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருள் புரிவானாக. அந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் செவிமடுத்து கேட்டு மனதிலே பதிய வைத்திருப்பீர்கள் என்று ஆதரவு வைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். என் மதிப்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நம்முடைய பாதுகாப்பை நம்முடைய மார்க்கத்தில் வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா நம்முடைய பாதுகாப்பை நம்முடைய மார்க்கத்தில் வைத்திருக்கிறான். நம்முடைய மார்க்கம் பாதுகாக்கப்பட்டால் நாம் பாதுகாக்கப்பட்டோம். நம்முடைய மார்க்கம் பாழாக்கப்பட்டால் நாம் சீரழிந்து விடுவோம், பாழாகி விடுவோம், இம்மையிலும் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். மறுமையின் நஷ்டமோ மறுமையின் தண்டனையோ மிக ஆபத்தானது, மிக பயங்கரமானது. வல அஸாபுல் ஆகிரத்தி அஷத்து வ அப்கா, மறுமையினுடைய தண்டனை மிக கடுமையானது, மிக பயங்கரமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு காலம் வாழ்ந்து விட முடியும்? இந்த உலகத்திலே மனிதன் என்ன சாதித்து விட முடியும்? எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும், எத்தனை சாதனைகளை நிகழ்த்தினாலும் கண்டிப்பாக ஒரு நாள் மரணம் இருக்கிறது. கண்டிப்பாக ஒரு நாள் மரணம் இருக்கிறது. மரணம் மனிதனை தழுவுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. மனிதன் இந்த உலகத்திலே எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும், எத்தனை சாதனைகளை அவன் நிகழ்த்தினாலும் சாதித்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக மரணத்திற்கு அவன் இரையாகுவான். கண்டிப்பாக மரணித்தே ஆக வேண்டும். மரணம் அவனை தழுவுவதற்கு அவனுடைய பிடரிக்கு அருகிலே காத்து கொண்டிருக்கிறது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் கண்டிப்பாக மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த உலகத்திலே படைத்த ஒவ்வொரு உயிருக்கும் அல்லாஹு தஆலா மரணத்தை எழுதிவிட்டான். இந்த உலகத்தில் படைத்த இறைவனை மறுப்பவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் இருக்கிறான், படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் உயிரை கொடுக்கிறான். அவனுடைய கரத்தில் தான்
அவனுடைய ஆற்றலுக்கு உட்பட்டதாக தான் நம்முடைய ஆன்மா உயிர் இருக்கிறது என்பதற்கு மாபெரும் அடையாளம் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மரணம். இந்த மரணத்திலிருந்து யாரும் யாரையும் காப்பாற்றிவிட முடியாது. உலகமே ஒன்று சேர்ந்தாலும் சரி, ஒரு மனிதனை மரணத்திலிருந்து காப்பாற்றிவிட முடியாது. அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்தில் மனிதன் பெரிய ஆட்சிக்கு சொந்தக்காரனாக ஆகிவிடுவதோ, அவன் நினைத்ததையெல்லாம் பெற்றுக்கொண்டு அடைந்து கொண்டு வசதியான வாழ்க்கையின் உச்சத்தில் சென்று விடுவதோ, இதுவா வெற்றி? இதுவா பெரிய சாதனை? இல்லை அன்பானவர்களே, இதைவிட மகத்தான வெற்றி ஒன்றிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய வசதியான ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கையை விட நிச்சயமாக மரணத்திற்கு பின்னால் மிக ஆடம்பரமான, மிக வசதியான, மிக சொகுசான வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. அதுதான் சொர்க்கத்துடைய வாழ்க்கை. அல்லாஹு தஆலாவுடைய அந்த சன்னிதானத்தில் அவனுக்கு அருகிலே சொர்க்க இன்பங்களில் ஒரு முஃமின், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவன், அவனுக்கு இணை கற்பிக்காதவன், அவனை ஏற்று அவனுடைய மார்க்கத்தை ஏற்று வாழ்ந்தவன் அனுபவிப்பானே அந்த சொர்க்க வாழ்க்கை. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா ததஊன் நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். அந்த சொர்க்கத்திலே நீங்கள் விரும்பியதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் எதையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பீர்களோ அதுவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து மகத்தான இறைவனாகிய, கருணையாளனாகிய, மாபெரும் மன்னிப்பாளனாகிய அல்லாஹுவின் புறத்திலிருந்து உங்களுக்கு சிறந்த விருந்தோம்பல் செய்யப்படும் என்று அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான். சகோதரர்களே, அந்த சொர்க்கத்திற்காகத்தான் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய ஜகாத், நம்முடைய ஹஜ், அதுபோக இந்த உலக வாழ்க்கையிலே இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கட்டுப்பாட்டிலே இதைத்தான் செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இப்படித்தான் அல்லாஹ் நம்மை வாழ சொல்லி இருக்கிறான். ஆண்கள் இப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும், பெண்கள் இப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும், 5 நேர தொழுகைகளை அவற்றுக்குரிய நேரத்திலே தொழ வேண்டும், நம்முடைய செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏழை எளியவர்களுக்கு தானமாக, தர்மமாக கொடுக்க வேண்டும், இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும். பொருள் ஈட்டுவதென்றால் நாம் மனம் விரும்பிய போக்கிலே பொருள் ஈட்ட முடியாது. லஞ்சம் வாங்கக்கூடாது, கலப்படம் செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, நிறுவையிலே அளவையிலே மோசடி செய்யக்கூடாது, கொடுத்த வாக்குறுதிகளை மீறக்கூடாது, கொடுத்த தவணையை தாண்டக்கூடாது என்றெல்லாம் பல கட்டுப்பாடுகளோடு நாம் இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்கிறோமே, வாழ்வதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறோமே. அன்பான சகோதரர்களே, ஏன்? அந்த மறுமை வாழ்க்கைக்காக, அந்த ஆகிரத்துடைய சொர்க்க வாழ்க்கைக்காக. இந்த உலகத்திலே இப்படி கட்டுப்பாடோடு வாழ்ந்தால், அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை பேணினால், பாதுகாத்தால், அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறான், மறுமையிலே மகத்தான வெற்றியை வாக்களித்திருக்கிறான். அன்பானவர்களே, அதுதான் மகத்தான வெற்றி. ذَلِكَ الْفَوْزُ الْعَظِيمُ, அதுதான் மகத்தான வெற்றி. ذَلِكَ الْفَوْزُ الْمُبِينُ, அதுதான் வெளிப்படையான தெளிவான வெற்றி என்று அல்லாஹு தஆலா வர்ணிக்கிறார். ஆகவேதான் சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம் யாருக்காக வாழுகிறோம், எப்படி வாழ்கிறோம், எந்த கொள்கையில், எந்த குறிக்கோளோடு வாழ்கிறோம் என்பது முக்கியம். மறந்து விடாதீர்கள். ஏதோ பிறந்து விட்டோம், கூட்டத்தோடு கூட்டமாக வாழ்கிறோம் என்பதல்ல ஒரு முஸ்லிமுடைய, ஒரு மூமினுடைய வாழ்க்கை. முஸ்லிம் என்பவன் யார்? அல்லாஹ்விற்கு, படைத்த இறைவனுக்கு. யார் வானத்தை படைத்தானோ, பூமியை படைத்தானோ, சூரியனை படைத்தானோ, சந்திரனை படைத்தானோ, யாருடைய கட்டளையால் இந்த பிரபஞ்சம் இயங்குகிறதோ,
யார் சூரியனுக்கும் இறைவனோ, சந்திரனுக்கும் இறைவனோ, யார் மழை பொழியும் மேகத்திற்கும் இறைவனோ, யார் கடலுக்கு இறைவனோ, யார் இந்த பிரபஞ்ச படைப்புகள் ஒவ்வொன்றுக்கும் அவற்றை படைத்து பரிபாலித்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனாக இருக்கின்றானோ, அந்த இறைவனுக்கு கீழ்ப்படிவதுதான், அந்த இறைவனுக்கு சரணடைவதுதான், அந்த இறைவனுக்கு கட்டுப்படுவதுதான் இஸ்லாம். அந்த இறைவனை நம்பிக்கை கொள்வதுதான் ஈமான், இறை நம்பிக்கை. அன்பானவர்களே, அத்தகைய இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிமுக்கும் அத்தகைய நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூமினுக்கும் இந்த கொள்கையில் இல்லாதவர்களுக்கும் இடையிலே பாரிய வேறுபாடு இருப்பதை நாம் கண்டிப்பாக உணர வேண்டும், புரிய வேண்டும். அந்த வேறுபாட்டை வாழ்க்கையிலே பின்பற்றுவதன் மூலமாக, செயல்படுத்துவதன் மூலமாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். அது என்ன வேறுபாடு? அதுதான் எந்த ஒன்றை செய்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, அது எனக்கு என்னுடைய இறைவனால், என்னுடைய ரப்பால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அல் குர்ஆனிலே எனக்கு அல்லாஹு தஆலா இறுதி இறை தூதராக தேர்ந்தெடுத்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்களா, வழிகாட்டி இருக்கிறார்களா என்பதை கற்று அறிந்து தெரிந்து அதை செய்யக்கூடியவன் தான் முஸ்லிம். அப்படி வழி நடக்கக்கூடியவன் தான் முஃமின் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சென்ற நூற்றாண்டின் முன்னோர்கள் செய்ததால், அதற்கு முந்தைய நூற்றாண்டிலே இருந்த முன்னோர் செய்ததால் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் ஒரு காரியத்தை செய்துவிட முடியாது. ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அது அல்லாஹ்வுடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்க வேண்டும், அது நபியினுடைய வழிகாட்டுதல் சுன்னாவிலே சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எவ்வளவு அழகாக சொல்கிறான் பாருங்கள். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ் ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. நபியே நீங்கள் சொல்லுங்கள், யாரை பார்த்து? யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறார்களோ அவர்களை பார்த்து சொல்லுங்கள். கவனியுங்கள், யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறார்களோ அவர்களை நோக்கி சொல்லுங்கள் நபியே. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் இந்த வசனம் எனக்காக, என்னை நோக்கி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபியின் வழியாக குர்ஆனிலே சொல்லப்படுகிறது என்பதை உணர்ந்தால்தான், புரிந்தால்தான், அப்படி நம்பிக்கை கொண்டால்தான் இந்த வசனம் நமக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தும். இது யாருக்கோ எந்த காலத்திலோ சொல்லப்பட்டது என்று கடந்து சென்று விடாதீர்கள். அல்லாஹு தஆலா அழைக்கிறான் நபியை. நபியே குல், நீங்கள் சொல்லுங்கள். யாரை பார்த்து? உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சமுதாயத்தை பார்த்து சொல்லுங்கள். யார் உங்களோடு இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைந்து விட்டோம் என்று சொல்கிறார்களோ அவர்களை நோக்கி சொல்லுங்கள். யார் உங்களோடு தொழுகிறார்களோ அவர்களை நோக்கி நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்ல வேண்டும்? அல்லாஹ்வே, அல்லாஹ்வே, இந்த மக்களுக்கு நான் என்ன போதிக்க வேண்டும்? இந்த மக்களுக்கு நான் எதை பறைசாட்ட வேண்டும்? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், படைத்த இறைவனாகிய அந்த அல்லாஹ்வின் மீது அன்பு வைப்பவர்களாக இருந்தால், உங்களுக்கு கடவுளின் மீது, அந்த ஆண்டவனின் மீது, அந்த இணையற்ற, துணையற்ற, நிகரற்ற, மனைவியற்ற, பிள்ளைகளற்ற, தனித்தவனாகிய அந்த பரிசுத்தமான ஏக இறைவன் மீது உங்களுக்கு அன்பு இருக்குமேயானால், அவனை நீங்கள் நேசிப்பது உண்மையாக இருக்குமேயானால், நீங்கள் எல்லாம் அவனுடைய உண்மையான அடியார்களாக ஆக வேண்டும் என்பது உங்களுடைய உண்மையான விருப்பமாக இருக்குமேயானால், நபியே நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு இப்படிப்பட்ட அன்பு உண்மை என்றால் ஃபத்தபிஊனி, உங்களுக்கு தூதராக அனுப்பப்பட்ட என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படி நீங்கள் என்னை பின்பற்றினால்தான் யுஹிப்புகுமுல்லாஹ்,
அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயக்ஃபிர் லக்கும் ذُنُوبَكُمْ அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் மகா மன்னிப்பாளனாக பெரும் கருணையாளனாக இருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், குல் அத்தீஉல்லாஹ வர்ரசூல் நீங்கள் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள். யார் புறக்கணிக்கிறார்களோ அல்லாஹு தஆலா நிராகரிப்பாளர்களை நேசிக்க மாட்டான் என்பதை நபியே நீங்கள் இவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா உணர்த்துகிறான். ஆகவே அன்பான சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் அவன் இப்படித்தான் வாழ வேண்டும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரையறுக்கப்பட்டு விட்டது. தில்க ஹுதூதுல்லாஹ் அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகள். ஹலால் விளக்கப்பட்டு ஹலால் நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டு விட்டன. ஹராம் நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. அல் குர்ஆனிலே நாம் எதை சாப்பிட வேண்டும், எதை அணிய வேண்டும், யாரை திருமணம் முடிக்க வேண்டும், நமக்கு ஹலாலான அனுமதிக்கப்பட்ட வியாபாரம் என்ன, எல்லாம் நமக்கு அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டு விட்டது. நம்முடைய ஹலால் ஹராமுடைய சட்டங்கள் அல் குர்ஆனிலே விவரிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹு தஆலா நமக்கு ஒன்றை ஹலால் ஆக்கினான் என்றால் எதில் நமக்கு நன்மை இருக்குமோ, உலக மக்களுக்கு நன்மை இருக்குமோ அதை மட்டுமே அல்லாஹு தஆலா நமக்கு ஹலாலாக அனுமதிக்கப்பட்டதாக ஆக்கினான். அல்லாஹு தஆலா கவனித்துக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இன்று நாம் ஹராமை செய்வதிலே ஒரு கூட்டம் ஆசையோடு ஆர்வத்தோடு வேகமாக ஓடுகின்றார்களே, அவர்களுக்கு புரியவில்லை ஹராம் என்றால் என்ன என்று. அன்பானவர்களே, எது ஹராம், எது ஒரு மனிதனுடைய அறிவுக்கு கேடு விளைவிக்குமோ, கவனியுங்கள், எது ஒரு மனிதனுடைய அறிவுக்கு கேடு விளைவிக்குமோ, ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை நாசமாக்குமோ, ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை பாழாக்குமோ, எது ஒரு மனிதனுடைய குடும்பத்தை சீரழிக்குமோ, எது சமூகத்தை சீரழிக்குமோ, கெடுக்குமோ, அதுதான் ஹராம். அதைத்தான் தடுக்கப்பட்டதாக அல்லாஹு தஆலா நம்முடைய மார்க்கத்திலே வைத்திருக்கிறான். ஒரு சவாலாக நீங்கள் விடலாம். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை எந்த ஒன்றையும் சவால் விட்டு பேசலாம். காரணம் என்ன, படைத்த இறைவன் கொடுத்த மார்க்கம். அவனுக்கு தெரியும் மனிதன் எப்படிப்பட்டவன், இவனை எப்படி கண்டித்தால் திருந்துவான் என்பது அவனுக்கு தெரியும். ஆகவே மனிதர்களுடைய சட்டங்கள் எல்லாம் குறைகள் உள்ளவை, மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை, குற்றவாளிகளுக்கு சாதகமாக உருவாக்கப்பட்டதுதான் மனிதர்கள் உருவாக்கக்கூடிய சட்டங்கள். அல்லது சுயநலவாதிகளால் அல்லது வாழ்க்கையின் ஒரு பக்கத்தை பார்த்து வாழ்க்கையினுடைய மறுபக்கத்தின் அனுபவம் இல்லாத காரணத்தால், வாழ்க்கையின் மறுபக்கத்தின் அனுபவம் இல்லாத காரணத்தால், அல்லது பாதிக்கப்பட்டவனுடைய வேதனையை, பாதிக்கப்பட்டவனுடைய சிரமத்தை, இன்னலை துன்பத்தை உணராதவர்களால், புரியாதவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் மனிதர்கள் உருவாக்கிய சட்டங்கள். படைத்த இறைவன் உருவாக்கிய, படைத்த இறைவன் இறக்கிய சட்டம் என்பது அப்படிப்பட்டதல்ல. அவன் யார்? இன்னல்லாஹ பின்னாஸி லரஊஃபுர் ரஹீம். அல்லாஹு தஆலா அந்த படைத்த இறைவன் மனிதர்கள் மீது பெரும் பாசமுடையவன், அதிக கருணை உள்ளவன், அவன் நீதமானவன். அவனுக்கு தெரியும் ஒரு அநியாயக்காரனை எப்படி அடக்க வேண்டும் என்று, ஒரு குற்றவாளியை எப்படி திருத்த வேண்டும் என்று, ஒரு பாதிக்கப்பட்டவனுக்கு எப்படி உரிமைகளை, அவனுக்குரிய ஹக்கை, உரிமையை கொடுக்க வேண்டும், அவனுடைய பாதிப்புக்கு எப்படி நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று அந்த படைத்த இறைவனுக்கு தெரியும். எனவேதான் அவனுடைய சட்டங்களில் கடுமையான சட்டங்களும் இருக்கின்றன, அவனுடைய சட்டங்களில் மென்மையான சட்டங்களும் இருக்கின்றன. கடுமையான சட்டங்கள் ஏன்? குற்றவாளிகளை கண்டிக்க வேண்டும், குற்றவாளிகளை தடுக்க வேண்டும், குற்றம் இழைக்கப்பட்டவர்களுடைய காயங்களுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும், அவர்களுடைய பாதிப்புக்குண்டான நஷ்ட ஈடு கிடைக்க வேண்டும். எனவேதான் அத்தகைய கடுமையான சட்டங்களை அவன் கொடுத்திருக்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்திலே ஹராம் என்று எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு ஹராம், தடுக்கப்பட்ட ஒரு செயல், இஸ்லாமிய மார்க்கத்தில், இஸ்லாமில் இது தடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஒன்றை நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக அந்த தடுக்கப்பட்ட காரியம் சமுதாயத்திலே பரவினால் அதனால்
கண்டிப்பாக 5 வகையான தீமைகள் இருக்கும், அல்லது இந்த 5இல் பெரும்பாலானவற்றுடைய கெடுதி தீமை இருக்கும். கண்டிப்பாக ஒன்றுடைய தீமையாவது அதில் இருக்கும். அப்படி தீமை இல்லாத ஒன்றை, சமுதாயத்திற்கு நன்மையான ஒன்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே தடுக்கப்பட்டதாக இருப்பதாக ஒரு உதாரணத்தை சொல்ல முடியாது. அது என்ன 5 வகையான தீமைகள்? ஒரு மனிதனுடைய அறிவை கெடுக்கக்கூடியதாக இருக்கும், அல்லாஹ் தடுத்தது. உதாரணத்திற்கு மதுவை எடுத்துக் கொள்ளுங்கள். ஏன் அல்லாஹ் மதுவை ஹராமாக்கினான்? ஏன் அல்லாஹு தஆலா குடியை, சாராயத்தை, போதையை அல்லாஹ் தடுத்தான்? காரணம் என்ன? அந்த மது மனிதனுடைய அறிவை போக்கி விடுகிறது, மனிதனுடைய அறிவை கெடுத்து விடுகிறது, நல்லவனை கெட்டவனாக ஆக்கி விடுகிறது. ஒரு தகப்பன் தான் பெற்றெடுத்த மகளையே சீரழிக்கக்கூடியவனாக, அவனை ஒரு கொடிய மிருகத்தை விட கேவலமானவனாக, இழிவானவனாக மாற்றி விடுகிறது. எங்கெல்லாம் மது பரவுமோ அங்கெல்லாம் கொலைகள் அதிகமாகும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனிலே கொலைகளையும் மதுவையும் இரு சேர ஒன்று சேர்த்து அல்லாஹ் கண்டிக்கிறான். ولا يقتلون النفس التي حرم الله الا بالحق ولا يزنون. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் கொலை செய்ய மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஜினா விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த சமுதாயத்திலே விபச்சாரம் பரவுமோ, உதாரணத்திற்கு மேலை நாடுகளை எடுத்துக் கொள்ளுங்கள், அத்தனை விதமான பாதுகாப்புகளையும் வைத்துக் கொண்டு அங்கே ஒவ்வொரு நிமிடத்திற்கும் கொலைகள் சர்வ சாதாரணமாக நிகழ்கின்றன. அந்த மேலை நாடுகளிலே நடக்கக்கூடிய எல்லா கொலைகளுக்கு பின்னால் விபச்சாரம், பெண்களுடைய தொடர்பு இருப்பது அங்கே இன்று நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. இப்படி அன்பான சகோதரர்களே, வட்டியை எடுத்துக் கொள்ளுங்கள். ஏன் வட்டியை இறைவன் ஹராமாக்கினான், கொடிய பாவமாக ஆக்கினான்? இஸ்லாமிய சமுதாயத்திலே வட்டி என்பது அவ்வளவு பயங்கரமான பாவம். இந்த உலகமே இன்று வட்டிக்கு அடிமையாகி என்ன செய்வது என்று அதற்கான சீர்திருத்தத்தை காண முடியாமல், அதற்கான மாற்று வழியை காண முடியாமல் உலகமே திணறிக் கொண்டிருக்கிறது. வட்டியினால், வட்டி கொடுத்ததால், வட்டிக்கு வாங்கியதால் எவ்வளவு பெரிய இன்னல்களை, இழிவுகளை, எவ்வளவு பெரிய நஷ்டங்களை இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு வட்டி எவ்வளவு மோசமானது என்று சொன்னால், ஒரு வட்டி எவ்வளவு மோசமானது என்று சொன்னால், ஒரு மகன் தன்னை பெற்றெடுத்த தாயை 36 முறை விபச்சாரம் செய்வதை விட, தன்னுடைய தாயோடு தகாத உறவு வைப்பதை விட வட்டி அவ்வளவு கொடுமையானது, பயங்கரமானது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். யார் வட்டியிலிருந்து விலகவில்லையோ அவர்கள் இறைவனோடு போர் செய்வதற்கு தயாராகி விடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறார். சிந்தித்து பாருங்கள், உலக சமுதாய சிந்தனைவாதிகளிடத்தில் கேட்டு பாருங்கள், வட்டியினால் ஏற்படக்கூடிய சமூக கெடுதிகளை, சமூக தீமைகளை, சமூகத்தின் பிரச்சனைகளை. இன்று நம்முடைய இந்திய திருநாட்டிலே ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கானவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். காரணம் என்ன? தாங்கள் வட்டிக்கு வாங்கிய கடனை அடைக்க முடியாத காரணத்தால். எப்பேற்பட்ட ஒரு மனிதனுடைய உயிர், ஒரு மனிதனுடைய உயிர் உலகத்திலே ஆபத்துகளால், இயற்கையினுடைய, அதாவது இயல்பாக வரக்கூடிய ஆபத்துகள், அது மழையோ, வெள்ளமோ, வெயிலோ அல்லது பூகம்பமோ, இப்படி இந்த இயற்கையான ஆபத்துகளால் மனிதர்கள் சாவதை விட, மனிதர்கள் இறப்பதை விட, வட்டிக்கு வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் என்றால் இந்த வட்டி எவ்வளவு மோசமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படித்தான் அன்பானவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒன்று தடுக்கப்பட்டிருக்குமேயானால் அது ஒரு மனிதனுடைய அறிவுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக, அல்லது சமூகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக, ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்திற்கு நஷ்டம் ஏற்படுத்தக்கூடியதாக, ஒரு மனிதனுடைய ஒழுக்கத்தை கெடுக்கக்கூடியதாக, ஒரு சமுதாயத்தின் கண்ணியத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான். இந்த தீனை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த தீன் நம்முடைய உயிரை விட மேலானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய உயிர் அல்லாஹ்விடத்திலே மதிக்கப்பட வேண்டும் என்றால், இந்த உயிர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்குரிய, அல்லாஹ்வுடைய கருணைக்குரிய, அல்லாஹ்வுடைய அன்பிற்குரிய உயிராக இருக்க வேண்டும் என்றால், இந்த உயிர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மதிக்கக்கூடியதாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசிக்கக்கூடியதாக, தன்னை விட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மதிக்கக்கூடியதாக இருந்தால்தான் அல்லாஹ்விடத்தில் இந்த உயிருக்கான மதிப்பு, இந்த உயிருக்கான உயர்வு, இந்த உயிர் சொர்க்கத்திற்கான உயிராக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட தீனை நமக்கு கொடுத்திருக்கிறார். குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன். நாம் தொழுகையிலே இதை கண்டிப்பாக ஓத வேண்டும். இதை கூறிதான் நம்முடைய தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும். அன்பானவர்களே, ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு, அல்லாஹ்விடத்தில் செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தம், நபியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா எதை சொன்னாலும் நம்முடைய நபியின் மூலமாக நமக்கு சொல்கிறான். பாருங்கள், எப்பேற்பட்ட இறை தூதரை அல்லாஹ் வழங்கி அந்த வழிகாட்டியின் மூலமாக நாம் வழிகாட்டப்பட்டிருக்கிறோம். நாம் ஒரு வழிகாட்டி இல்லாத, ஒரு தலைவர் இல்லாத, நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு முன்னோடி இல்லாத ஒரு சமுதாயம் அல்ல. நமக்கு அழகான சிறந்த ஒரு வழிகாட்டி. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. முஸ்லிம்களே, உங்களுக்கு திட்டவட்டமாக அழகிய முன்மாதிரி ஒன்று இருக்கிறது. யாரிடத்திலே? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே. யார் அல்லாஹ்வை நினைவு கூர்வார்களோ, யார் மறுமை நாளை பயந்து கொள்வார்களோ அவர்களுக்கு அழகிய உதாரணம் இருக்கிறது, அழகிய முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுக்கின்ற, நபியே நீங்கள் உங்களை எப்படி மாற்ற வேண்டும், நீங்கள் எப்படி உங்களை மாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஒப்பந்தம் தான் தொழுகைக்கு முன்பாக நாம் ஓதக்கூடிய இந்த பிரார்த்தனை வாக்கியங்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி, என்னுடைய வழிபாடுகள், நான் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், என்னுடைய தொழுகை, என்னுடைய ஹஜ் வணக்கம், என்னுடைய நோன்பு, என்னுடைய ஜகாத், எல்லா வணக்கங்களும், குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி, என்னுடைய தொழுகையும் என்னுடைய ஹஜ் வணக்கங்களும், என்னுடைய உடல் சார்ந்த வணக்கங்களும், என்னுடைய பொருள் சார்ந்த வணக்கங்களும், எல்லா வணக்க வழிபாடுகளும். அதற்கு பிறகு வ மஹ்யாய வ மமாதி, என்னுடைய வாழ்க்கை, நான் இந்த உலகத்திலே வாழ்வது, வ மமாதி, நான் மரணித்தால் என்னுடைய மரணம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்காகவே இருக்கும். நான் படைத்த இறைவன் அல்லாஹ் அல்லாதவருக்கு தலை வணங்க மாட்டேன். படைத்த இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனை தவிர யாருக்கும் முன்னாலும் குனிய மாட்டேன். எனது தேவைகளை அவனை தவிர வேறு யாரிடத்திலும் நான் கேட்க மாட்டேன். நன்மை தீமை அனைத்திற்கும் சொந்தக்காரன், உரிமையாளன் அவனே. இயம்சஸ்கல்லாஹு பிகைரின் ஃபலா ராத்த லிஃபத்லி, அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்க நாடினால் யாரும் அந்த நன்மையை தடுக்க முடியாது. வயம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின், உங்களுக்கு அல்லாஹ் ஒரு தீங்கை கொடுக்க நாடினால் அல்லாஹுவை தவிர அந்த தீங்கை வேறு யாரும் நீக்க முடியாது. எந்த ஒரு இறைநேசருக்கும் அல்லாஹு தஆலா இந்த தகுதியை, அனுமதியை கொடுக்கவில்லை. ஒருவருக்கு அவருடைய நோயை குணப்படுத்தவோ, ஒரு பிள்ளை இல்லாத ஒருவருக்கு பிள்ளை கொடுக்கவோ, சிரமத்தில் இருப்பவருக்கு அவருடைய சிரமத்தை நீக்குவதோ படைப்புகளுடைய சக்தி அல்ல, இறந்து போனவர்களுடைய சக்தி அல்ல. இறைவன், ஏக இறைவன் ஒருவருடைய சக்தி மட்டும்தான். அவன் கேட்கிறான், பாருங்கள், அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆ வ யக்ஷிஃபு ஸூ, சிரமப்படக்கூடியவன், இன்னலிலே இருப்பவன், ஆண்டவனே இறைவனே எனக்கு உதவு என்று அழைக்கும் பொழுது அவனுக்கு உதவக்கூடியவர் யார், அவனுடைய அழைப்பை ஏற்கக்கூடியவன் யார் என்று கேட்கிறான். அன்பானவர்களே, படைத்த அனைத்து படைப்புகளுடைய சிரமங்களை, இன்னல்களை, துன்பங்களை
துயரங்களை துடைக்கக்கூடியவன் அந்த ஏக இறைவன் ஒருவன் தான். அவனை தவிர இறந்து போன எந்த ஒன்றுக்கும், இறைவனுடைய படைப்புகளிலே எந்த ஒன்றுக்கும் எந்த விதமான சக்தியும் கிடையாது. பியதிஹில் கைர், நன்மையும் தீமையும் அவனுடைய கையில் தான் இருக்கிறது. குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் தூலிஜுல் லைல ஃபின் நஹார் வ தூலிஜுன் நஹார ஃபில் லைல் வ துக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் வ துக்ரிஜுல் மய்யித மினல் ஹய் வ தர்ஸுகு மன் தஷா பிகைரி ஹிசாப். அல்லாஹு தஆலா நபிக்கு சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஆட்சிகளுக்கு சொந்தக்காரனே, யாருடைய கையில் வானத்தின் ஆட்சி இருக்கிறதோ, பூமியின் ஆட்சி இருக்கிறதோ, இந்த பிரபஞ்சத்தின் ஆட்சி இருக்கிறதோ, அந்த எல்லா ஆட்சிகளுக்கும் சொந்தக்காரனே நீதான். நீ நாடியவருக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய், நீ நாடியவரிடமிருந்து ஆட்சியை பிடுங்குகின்றாய், நீ நாடியவருக்கு கண்ணியத்தை கொடுக்கின்றாய், நீ நாடியவரை இழிவுபடுத்துகின்றாய், இரவை பகலில் நுழைக்கின்றாய், பகலை இரவிலே நுழைக்கின்றாய், உயிரற்றதிலிருந்து உயிருள்ள பொருள், உயிருள்ள ஒன்றை நீ வெளியாக்குகின்றாய், உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதை நீயே கொண்டு வருகிறாய். உன்னுடைய கையில் தான் நன்மைகளும் இருக்கின்றன, தீமைகளும் இருக்கின்றன. அன்பானவர்களே, இத்தகைய இறை நம்பிக்கை தான் இந்த ஈமான், இஸ்லாம். இந்த நம்பிக்கையை தான் ஒரு முஸ்லிம் சொல்கிறான். குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்முடைய வாழ்க்கை யாருக்காக இருக்க வேண்டும்? நம்மை படைத்த அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். நமக்கு இரணமளிக்கக்கூடிய, நமக்கு உணவளிக்கக்கூடிய அந்த ரப்புக்காக இருக்க வேண்டும். நம்முடைய உடலில் உள்ள உயிர் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அல்லாஹ்வுடைய காற்றை நாம் சுவாசிக்கின்றோம், அல்லாஹ் கொடுக்கின்ற இந்த தண்ணீரை நாம் குடிக்கின்றோம், அவன் படைத்து கொடுத்த உணவை நாம் சாப்பிடுகின்றோம். அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து கேட்கிறான், அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன் அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன் லவ் நஷாஉ லஜஅல்னாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன். மக்களே, நீங்கள் குடிக்கக்கூடிய குடிநீரை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? நீங்கள் குடிக்கக்கூடிய குடிநீரை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? இந்த குடிநீரை மேகத்திலிருந்து உங்களுக்கு நாம் இறக்கி கொடுக்கிறோமா, அல்லது இந்த நீரை மேகத்திலிருந்து நீங்கள் இறக்கிக் கொள்கின்றீர்களா? நாம் நாடி இருந்தால் அந்த மேகத்தின் மழை நீரை உப்பு நீராக நாம் ஆக்கியிருப்போம். நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அஃபரஐதும் மா தஹருஸூன் அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னுஸ் ஸாரிஊன். நீங்கள் உணவு அருந்துகின்றீர்களே, விவசாயம் செய்கின்றீர்களே, இந்த உணவுகளை யார் உங்களுக்கு உற்பத்தி செய்து கொடுக்கின்றார்கள்? இந்த உணவை உங்களுக்கு நாம் விளைவித்து உற்பத்தி செய்து கொடுக்கின்றோமா, அல்லது நீங்களாக இந்த விளைச்சல்களை, இந்த அறுவடைகளை நீங்கள் செய்து கொள்கிறீர்களா கேட்கிறார். நான் நினைத்திருந்தால் இவற்றையெல்லாம் சருகுகளாக, விதைகள் அற்றதாக ஆக்கி இருக்கலாம், நீங்கள் என்ன செய்வீர்கள் அந்த நேரத்தில் என்று. அல்லாஹு தஆலா உணவை நமக்கு கொடுத்தான், உடையை கொடுக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தேவைகளையும் அந்த ஏக இறைவன் திட்டமிட்டபடி நமக்கு நடத்தி கொடுக்கின்றான். யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்த். அவன் வானத்திலிருந்து பூமி வரை உள்ள எல்லா காரியங்களையும் அவன் நிர்வகிக்கின்றான், நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறான். வஆதாக்கும் மின் குல்லி மா ஸஅல்துமூஹு வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அவன் நீங்கள் கேட்டதை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கின்றான். நீங்கள் யாரிடத்தில் கேட்டாலும் சரி, கொடுப்பவன் அல்லாஹ், ஏக இறைவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முஸ்லிம்களிலே பலர் என்ன செய்கிறார்கள்? மார்க்க அறிவு இல்லை, கல்வி ஞானம் இல்லை. ஒரு கபருக்கு வருகிறார்கள், ஒரு தர்காவுக்கு வருகிறார்கள். இறந்து போன ஒரு நல்ல மனிதர் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடத்திலே, அவருடைய சமாதியிலே, கபரிலே உட்கார்ந்து கொண்டு அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இறந்து போன ஒரு மனிதரிடத்திலே ஒருவர் பேசி தன்னுடைய கஷ்டத்தை கூறுகிறார், சிரமத்தை கூறுகிறார். எனக்கு இந்த சிரமத்தை நீக்கித்தாருங்கள் என்று கேட்கிறாரே, கொஞ்சம் சிந்திக்க வேண்டாம்? கொஞ்சம் அவர் தன்னுடைய அறிவை பயன்படுத்த வேண்டாம்? ஒருவர் இறந்து விட்டார் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய உணர்வுகள் துண்டிக்கப்பட்டு விட்டன. அவரால் பேச முடியாது, அவரால் கேட்க முடியாது, அவரால் பார்க்க முடியாது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
நாம் அல்லாஹ்விற்கு சொந்தமானவர்கள், அல்லாஹ்விடத்திலே திரும்பிவிட்டோம், அவர் அல்லாஹ்விடத்திலே சென்று விட்டார், அவரால் பிறருக்கு நன்மை செய்ய முடியும் என்ற ஆற்றல் இருக்குமே ஆனால் அவர் தன்னுடைய மரணத்தை தடுத்திருக்கலாமே, தனக்கு வந்த நோயை அவர் நிவாரணம் செய்திருக்கலாமே, குணப்படுத்தி இருக்கலாமே. இல்லை சகோதரர்களே, மனிதர்களுக்கு மரணம் இருக்கிறது, மனிதர்களுக்கு குறிப்பிட்ட வாழ்க்கை. மனிதன் தான், அவன் கடவுளாக முடியாது, கடவுளின் சக்தியாக ஆக முடியாது. கடவுளுடைய ஆற்றல், திறமை, சக்தி, கடவுளுடைய அந்த அபூர்வமான பேர் ஆற்றல் எந்த ஒரு மனிதனுக்கும் கிடைக்கப்பெறாது. இறை தூதர்களாக இருந்தாலும் சரி, அந்த இறந்துவிட்ட இறைநேசருக்கு சென்று வேண்டிக் கொள்கிறார்கள், நேர்ந்து கொள்கிறார்கள். அங்கே என்னென்ன மாதிரியான சடங்குகளை செய்து கொண்டு அவர்களிடமிருந்து நன்மைகளை, பிரதிபலனை, புண்ணியங்களை எதிர்பார்க்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் இறை நம்பிக்கை உடையவன் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த குர்ஆனிலே எந்த முஸ்லிம் ஒவ்வொரு நாளுடைய 5 நேர கடமையான உபரியான தொழுகைகளிலே அவன் சொல்கிறான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். என்னை படைத்த இறைவனே, நான் உன்னையே வணங்குவேன், உன்னையே நான் வணங்குகிறேன், உன்னிடமே நான் உதவி தேடுவேன். நான் வணங்குவது, பணிவது, அஞ்சுவது, அடிபணிவது உனக்குத்தான். அதே போன்று என்னுடைய வாழ்க்கையின் அத்தனை தேவைகளுக்கும் உன்னையே நான் சார்ந்திருப்பேன், உன்னிடமே உதவி தேடுவேன் என்பதை அந்த முஸ்லிம் சொல்லி அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுத்து விட்டு, ஒப்பந்தம் செய்துவிட்டு, அவன் தொழுது முடித்ததற்கு பிறகு ஒரு கபருக்கு அருகிலே சென்று, ஒரு தர்காவுக்கு அருகிலே சென்று அங்கே அடங்கி இருப்பவர்களிடத்திலே உதவி தேடுகிறான், ரட்சிப்பை தேடுகிறான், புண்ணியங்களை தேடுகிறான், நன்மைகளை தேடுகிறான், குழந்தைகளை தேடுகிறான், தன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடுகிறான் என்றால் அங்கே என்ன பொருள்? அவன் அல்லாஹுவை யார் என்று புரியவில்லை, அவன் இந்த மார்க்கத்தை அறியவில்லை, அவன் இந்த தீனை அறியவில்லை, இணை வைப்பிலே சென்று கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அல்லாதவருக்கு, அல்லாஹ்வுக்கு செய்யப்படக்கூடிய பணிவுகளை, மரியாதைகளை செய்வது ஷிர்க், இணை வைத்தல் என்ற பெரும் பாவம். மறந்து விடாதீர்கள். உலகத்திலே பல கொடுமைகள் இருக்கின்றன, பல அநியாயங்கள் இருக்கின்றன. அந்த அநியாயங்களிலே, கொடுமைகளிலே மிகப்பெரிய கொடுமை என்ன? அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். இணை வைத்தல், இறைவனுக்கு இணை கற்பித்தல் மாபெரும் அநியாயமாகும், மாபெரும் குற்றமாகும். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா ومن يشرك بالله فقد افترى اثما عظيما. நிச்சயமாக அல்லாஹ் படைத்த ஏக இறைவன், அவனுக்கு இணை கற்பிக்கப்படுவதை, அவனுக்கு நிகராக சமமாக படைப்புகள் ஆக்கப்படுவதை அவன் மன்னிக்கவே மாட்டான். அதை தவிர மற்ற பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னித்து விடுவான். யார் படைத்த ஏக இறைவனுக்கு இணை கற்பிக்கின்றாரோ அவர் வெகு தூரமான வழிகேட்டிலே சென்று விட்டார். அவர் இறைவன் மீது மிகப்பெரிய அபாண்டமான பொய்யை கற்பனை செய்து விட்டார் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறான். புரிந்து கொள்ளுங்கள். ஷிர்கை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய தொழுகை, உங்களுடைய தக்வா, உங்களுடைய இபாதத், நீங்கள் ரமதானிலே நோக்கக்கூடிய நோன்புகள், இப்படி ஆயிரக்கணக்கான நன்மைகளோடு நீங்கள் மறுமையிலே வரும்பொழுது சகோதரிகளே, இணை வைத்தல், இணை கற்பித்தல் என்ற செயலோடு வந்துவிட்டால் அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. ஷிர்க் என்ற செயலோடு வந்துவிட்டால் என்ன ஆகும் தெரியுமா? அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். 39வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனத்தை எழுதி படித்துக் கொள்ளுங்கள். நபியே, وَلَقَدْ أُوحِيَ إِلَيْكَ وَإِلَى الَّذِينَ مِنْ قَبْلِكَ لَئِنْ أَشْرَكْتَ لَيَحْبَطَنَّ عَمَلُكَ وَلَتَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ. நபியே, உங்களுக்கும் உங்களுக்கு முன்னால் சென்ற இறை தூதர்களுக்கும் வஹீயின் மூலமாக தெல்ல தெளிவாக அறிவிக்கப்பட்டு விட்டது. என்ன செய்தி அறிவிக்கப்பட்டது? நபியே, நீங்கள் இணை வைத்தாலும், நபியே
லயின் அஷ்ரக்த, நீங்கள் இணை வைத்தாலும் லயஹ்பதன்ன அமலுக், உங்களுடைய அமல்கள் எல்லாம் நாசமாகிவிடும். அல்லாஹ் அக்பர். ஒரு நபி ஷிர்க் செய்தால், இணை வைத்தால், அந்த நபியுடைய அமல்கள் எல்லாம் நாசமாகிவிடும். வல தகூனன்ன மினல் காசிரீன், நீங்கள் பெரிய நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆகிவிடுவீர் நபியே என்று அல்லாஹ் தஆலா நபியை எச்சரிக்கை செய்கிறார். அல்லாஹ்வின் அடியார்களே, ஷிர்க் என்பது அவ்வளவு பயங்கரமான ஒரு குற்றம். இந்த மார்க்கத்திலிருந்து ஒரு முஸ்லிமை வெளியேற்றிவிடக்கூடிய பெரும் பாவம் ஷிர்க் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா ஷிர்க் செய்தவர்களுடைய முடிவை சொல்கிறான். சூரா அல் மாயிதாவுடைய வசனத்தை படித்து பாருங்கள். இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னஹ் வ மஅவாஹுன் நார் வ மா லில்-ஸாலிமீன மின் அன்சார். நபியே சொல்லுங்கள், யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பார்களோ, யார் அல்லாஹ்விற்கு இணை வைத்து வணங்குவார்களோ, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை நிரந்தரமாக தடுத்து விடுவான். அவர்கள் தங்கக்கூடிய இடம் நரகமாக ஆகிவிடும். அத்தகைய பாதக செயலை செய்தவர்களுக்கு மறுமையிலே உதவக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, இவ்வளவு எச்சரிக்கைகளை படித்ததற்கு பிறகு முஸ்லிம்களிலே ஒருவர் தர்காவுக்கு செல்கிறார், அங்கே நேர்ச்சை செய்கிறார், அங்கே வேண்டுதல் செய்கிறார். இறந்து போன ஒரு மனிதரால் தனக்கு நல்லது கிடைக்கும், தன்னுடைய மகன் கப்பலுக்கு செல்வான், தன்னுடைய குடும்பத்திலே பிள்ளை இல்லாதவருக்கு பிள்ளை கிடைக்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும், தன்னுடைய கணவனுடைய வியாபாரம் சீரும் சிறப்புமாக நடக்கும் என்று ஒரு முஸ்லிம் நம்புவானேயானால் அவனுடைய இஸ்லாமிய மார்க்கம் பாழாகிவிடும். சகோதரர்களே, அவன் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவான். பயங்கரமான குற்ற செயல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்பது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பது, இதுதான் நம்முடைய உண்மையான பாதுகாப்பு. இந்த உலகத்திலே முஸ்லிம்கள் தங்களுடைய உயிரால், பொருளால், கண்ணியத்தால் அவர்களுடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் ஒவ்வொரு முஸ்லிமும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்க வேண்டும். ஹலாலின்படிதான் வாழ வேண்டும். ஹராமானதை செய்யக்கூடாது. அல்லாஹ் தடுத்த பாவத்தை செய்யக்கூடாது. அல்லாஹ் தடுத்த குற்றத்தை செய்யக்கூடாது. அல்லாஹ் விரும்பாத செயலை செய்யக்கூடாது. இப்படி தன்னை உருவாக்கி கொள்ளக்கூடியவர் தான் உண்மையான முஸ்லிம். இவர்தான் இஸ்லாமை, தீனை பாதுகாக்கக்கூடியவர். அந்த ஒப்பந்தத்தை தான், அந்த உறுதிமொழியைத்தான், அந்த வாக்குறுதியைத்தான் நாம் தொழுகையிலே அல்லாஹ்விடத்திலே சொல்கிறோம். குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு. என்னுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய தொழுகை, என்னுடைய ஹஜ், என்னுடைய நோன்பு, அதுபோன்று என்னுடைய வாழ்வை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் எல்லாம் உலக அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்திற்கு பகரமாக விற்றுவிட்டோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மூமின்களிடமிருந்து அவர்களுடைய உயிரை, பொருளை, செல்வத்தை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கிரயமாக கொடுத்து வாங்கி கொண்டான் என்று. அவன்தான் நமக்கு அனைத்தையும் கொடுத்தான். அந்த அல்லாஹ், நீ உன்னுடைய வாழ்க்கையை எனக்காக, என்னுடைய மார்க்கத்திற்காக, என்னுடைய கட்டளைகளை பின்பற்றுவதற்காக, என்னுடைய நபியின் வழிமுறையை பின்பற்றுவதற்காக, என்னுடைய மார்க்கத்தை பிற மக்களுக்கு பரப்புவதற்காக, எடுத்துச் சொல்வதற்காக நீ அர்ப்பணித்துக் கொண்டால், உன்னை நீ இந்த மார்க்கத்திற்காக கொடுத்து விட்டால், அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு வாக்களிக்கின்றான், சொர்க்கத்தை வாக்களிக்கின்றான். நிரந்தரமான நிலையான மறுமையின் சொர்க்க வாழ்க்கையை வாக்களிக்கின்றான். அங்கே மரணம் இருக்காது, அங்கே நோய் இருக்காது, அங்கே கவலை இருக்காது, அங்கே வயோதிகம் இருக்காது, அங்கே எந்த பாக்கியங்களும் குறைந்து விடாது. அத்தகைய சிறந்த சொர்க்கத்தின் வாழ்க்கையை வாக்களிக்கின்றான். சகோதரர்களை, சொர்க்கம் என்பது சாதாரணமான ஒரு வாழ்க்கை அல்ல. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படும் பொழுது அங்கே வானவர்கள் அந்த சொர்க்கவாசிகளை அழைத்து சொல்வார்கள்,
சஹீஹ் முஸ்லிமிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, படித்து பாருங்கள். சொர்க்கவாசிகளே, இன்னலக்கும் அன் தஹ்யௌ ஃபலா தமூது, இந்த சொர்க்கத்திலே நீங்கள் வாழ்வீர்கள், உங்களுக்கு மரணம் இருக்காது. வைனலக்கும் அன் தஷிப்பு வலா தஹரமு, நீங்கள் இங்கு நிரந்தரமாக வாலிபர்களாக இருப்பீர்கள், உங்களுக்கு வயோதிகம் இருக்காது. வைனலக்கும் அன் தனஅமு ஃபலா தபஅசு, நீங்கள் இங்கே இன்பமாக இருப்பீர்கள், உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. வைனலக்கும் அன் தஸிஹு வலா தஸ்கிமு, நீங்கள் இந்த சொர்க்கத்திலே எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள், உங்களுக்கு நோய் இருக்காது. வைனலக்கும் அன் தஃப்ரஹு வலா தஹ்ஸனு, நீங்கள் எப்போதும் இந்த சொர்க்கத்திலே ஆனந்தமாக இருப்பீர்கள், உங்களுக்கு கவலை இருக்காது என்று வானவர்கள் நற்செய்தி சொல்லி சலாமுன் அலைக்கும் சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுகுலூஹா பிஸலாமின் ஆமினீன், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும், நீங்கள் நல்லவர்களாக வாழ்ந்தீர்கள், நீங்கள் நல்லவர்களாக இங்கே மறுமைக்கு வந்து சேர்ந்தீர்கள், பாதுகாப்போடு இறைவனுடைய அருளோடு நீங்கள் இந்த சொர்க்கத்திற்குள் நுழைந்து கொள்ளுங்கள் என்பதாக மலக்குகள் வரவேற்று அந்த நல்லடியார்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு ஹதீஸை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சஹாபாக்களை உருவாக்கினார்கள். அவர்கள், நம்முடைய சகோதரி பேசினார்கள், கவனமாக கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள், குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களை எப்படி உருவாக்கினார்கள், எப்படி மாற்றினார்கள். அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தங்களுடைய தோழர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்குவார்கள், குற்றவாளிகளை சீர்திருத்தம் செய்வார்கள், நன்மை செய்பவர்களை ஊக்குவிப்பார்கள், சமுதாயத்திலே ஒழுக்கங்களை நிலைநிறுத்துவார்கள், அன்பை பரப்பினார்கள், சமாதானத்தை பரப்பினார்கள், ஒழுக்க கேடுகள், அசிங்கங்கள், ஆபாசங்கள் அனைத்தையும் சமூகத்திலிருந்து முற்றிலுமாக அழித்தொழித்து வெற்றி கண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த 23 ஆண்டு நபித்துவ வாழ்க்கையிலே அரபிய தீபகற்பத்தை முழுவதுமாக சிறந்த மனித சமுதாயமாக, குற்றமற்ற மனித சமுதாயமாக, மனித நேயம் மிக்க, நீதம் மிகைத்த, ஒழுக்கம் மிகைத்த ஒரு சிறந்த சமுதாயமாக உருவாக்கி ஒரு சிறந்த ஆட்சி அதிகாரத்தை நிறுவக்கூடிய, நிலைநிறுத்தக்கூடிய, பரப்பக்கூடிய ஒரு கூட்டமாக உலக மக்களுக்கெல்லாம் நீதத்தை, நேர்மையை, ஒழுக்கத்தை, பண்பாட்டை, அழகிய கலாச்சாரத்தை, மனித சமுதாயத்திற்கு தேவையான அத்தனை அழகிய அம்சங்களையும் போதிக்கக்கூடிய பேராசிரியர்களாக, சிந்தனைவாதிகளாக உருவாக்கினார்கள். யாரை? யார் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார்களோ, யார் ஒட்டகங்கள் மேய்த்துக் கொண்டிருந்தார்களோ, முரடர்கள், வீணர்கள், வம்பர்கள் என்று வரலாற்றிலே அறியப்பட்டார்களோ, அத்தகைய அரபிய சமூகத்தை இப்படி மாபெரும் சீர்திருத்தவாதிகளாக, சிந்தனைவாதிகளாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி வெற்றி கண்டார்களே. எதன் மூலமாக? குர்ஆனை கொண்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள். இன்று அன்பானவர்களே, குர்ஆன் நம்முடைய வீடுகளிலே இருக்கிறது. அதை ஓதுகிறோமா? அதை படிக்கிறோமா? அதை சிந்திக்கிறோமா? குர்ஆனுக்கு எவ்வளவு நேரம் நீங்கள் உங்களது வாழ்க்கையிலே கொடுக்கின்றீர்கள்? ஒரு செய்திகளுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை குர்ஆனுடைய செய்திகளை படிப்பதற்கு, புரிவதற்கு, சிந்திப்பதற்கு கொடுக்கின்றோமா? நம்மை சுற்றி எத்தனை மக்கள் இந்த குர்ஆனுடைய செய்திகளை அறியாமல் இருக்கிறார்கள்? அவர்களுக்கு இந்த குர்ஆனுடைய செய்திகளை கொண்டு சென்றீர்களா? இந்த குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மட்டும் இறக்கப்பட்ட வேதமா? குர்ஆனிலே நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். குர்ஆனை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகின்றது? ஹுதல் லின்னாஸ், உலக மக்களுக்கெல்லாம் நேர் வழிகாட்டியாக இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது என்பதாக. இன் ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன், அகில உலக மக்களுக்கு ஒரு உபதேசமாக, ஒரு நல்லுரையாக, ஒரு நினைவூட்டலாகவே தவிர இந்த குர்ஆனை நாம் இறக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல் குர்ஆனிலே யா அய்யுஹன் நாஸ், உலக மக்களே, உங்களுக்காக உங்கள் இறைவனிடமிருந்து அழகிய உபதேசம் வந்திருக்கிறது, உங்களது உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு நிவாரணம் வந்திருக்கிறது, இறைவனுடைய அருள் வந்திருக்கிறது என்று அகில உலக மக்களை பார்த்து அல் குர்ஆன் அழைத்து பேசுகிறது. அல் குர்ஆனிலே தான் படைத்த மக்களை அழைத்து அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் அன்பான முஸ்லிம் சமுதாயமே, இந்த குர்ஆனை நாமும் படிக்கவில்லை, படிப்பதில்லை, பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்வதில்லை, அவர்களுக்கும் கொடுப்பதில்லை என்று சொன்னால் எவ்வளவு அநியாயக்கார சமுதாயமாக நாம் வாழ்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். ஏன்? நம்முடைய பிரச்சனை எங்கிருந்து வருகிறது? நம்முடைய பிரச்சனைக்கு காரணம் நாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
நம்முடைய இன்னல்கள், நம்முடைய துன்பங்கள், நமக்கு வரக்கூடிய நெருக்கடிகள் ஏன் நாம் இந்த மார்க்கத்தை படிப்பதில்லை, கற்பதில்லை, பின்பற்றுவதில்லை, பரப்புவதில்லை, இதை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதில்லை? இதுதான் மார்க்கத்தை கைவிட்ட காரணத்தால் நமக்கு பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பலர் இன்று மார்க்கத்தை பிரச்சனையாக எடுத்துக்கொண்டார்கள். அவர்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு மார்க்கத்தில் இருக்கிறது என்பதை மறந்து விட்டார்கள். சிலர் என்ன நினைக்கிறார்கள்? சுதந்திரமாக வாழ வேண்டும், கட்டுப்பாடு இருக்கக்கூடாது. இந்த ஒன்றை செய்ய சொன்னாலும் செய்ய வேண்டாம் என்று சொன்னாலும் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட கட்டுப்பாட்டை கொடுக்கிறீர்கள் என்பதாக இந்த மார்க்கத்தை சிலர் நெருக்கடியாக பார்க்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த மார்க்கம் நெருக்கடி அல்ல. ஒரு குழந்தை விரும்புகிறது, கதவு திறந்திருக்க வேண்டும், எப்பொழுது வேண்டுமானாலும் வீட்டிலிருந்து நான் ஓட வேண்டும், எதை வேண்டுமானாலும் எடுக்க வேண்டும், எதை வேண்டுமானாலும் பிடிக்க வேண்டும் என்று. அப்படி அந்த குழந்தையை நீங்கள் விட்டு விடுவீர்களா? அப்படிப்பட்ட சுதந்திரத்தை அந்த குழந்தைக்கு கொடுப்பதுதான் சுதந்திரமா? அந்த குழந்தைக்கு அப்படி சுதந்திரத்தை கொடுப்பதுதான் ஒரு தாய் அந்த குழந்தையின் மீது காட்டக்கூடிய பாசமா? ஒரு தந்தை அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அக்கறையா? நினைத்து பாருங்கள். அப்படித்தான் இந்த மனித சமுதாயம், அப்படித்தான் நம்முடைய ஆன்மாக்கள், நப்சுகள். இது விரும்பிய வழியிலேயே நாம் விடப்படுவோமே ஆனால் ஒரு மிருகத்தை விட கேவலமானவர்களாக நாம் மாறிவிடுவோம். அதற்கு நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயம், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கலாச்சாரம் அதற்கு மிகப்பெரிய ஆதாரம் என்பதை மறந்து விடாதீர்கள். பெண்களால் பாதுகாப்பாக செல்ல முடியவில்லை. சிறுமிகள் வீட்டிலிருந்து தங்களுடைய குடும்ப தேவைக்கு ஒரு பொருளை வாங்குவதற்கு ஒரு கடைக்கு சென்று திரும்ப முடியவில்லை. பள்ளிகளுக்கு சென்று படித்துவிட்டு பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக திரும்ப முடியவில்லை. ஒரு பொருளை வீட்டில் பாதுகாப்பாக வைத்திருக்க முடியவில்லை. ஏன் சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அந்த பயம், இறைவனின் பயம், மறுமையின் தண்டனையின் பயம் இல்லை என்றால், அந்த இறைவனுடைய கட்டுப்பாடு, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இதை செய்தால் உனக்கு மறுமையிலே தண்டனை என்ற பயம் இல்லை என்றால் மனிதன் அப்படித்தான் ஆகிவிடுவான். فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லிமுடைய மிகப்பெரிய ஆற்றல், மிகப்பெரிய நம்பிக்கை. ஏன் அந்த மறுமையை நம்பிக்கை கொண்டவனால் மட்டுமே தன் குற்றங்களை தவிர்க்க முடியும். ஏன் என்று சொன்னால் அவனுடைய நம்பிக்கை. இந்த உலகத்திலே அணு அளவு நன்மை செய்தாலும் அதனுடைய பலன் மறுமையிலே இருக்கிறது. இந்த உலகத்திலே அணு அளவு தீமை செய்தாலும், கெட்டதை செய்தாலும் அதற்குரிய தண்டனையை மறுமையிலே அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற நம்பிக்கை வர வேண்டும். இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன் கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன். ஒரு மனிதன் செய்யக்கூடிய குற்றத்தை யாரும் பார்க்காமல் இருக்கலாம், படைத்த இறைவனின் பார்வையில் இருந்து அவன் தப்பிக்க முடியாது. இருவானவர்கள் அவனுக்கு அருகிலே இருந்து கொண்டு அவன் செய்யக்கூடிய செயல்களை எழுதுகிறார்கள், பதிவு செய்கிறார்கள். நாளை மறுமையிலே அவனுடைய செயல்கள் அங்கே விசாரிக்கப்படும். யாரும் அவனுக்கு சிபாரிசுக்கு வரமாட்டார்கள். வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன் வலா யுഖது மின்ஹா அத்லுன் வலா ஹும் யன்ஸரூன். மூமின்களே, முஸ்லிம்களே, அந்த ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். அங்கே யாரும் யாருக்கும் உதவ மாட்டார்கள். யாரிடத்திலிருந்தும் பொருளாதாரம் பெற்றுக்கொண்டு அங்கே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படாது, நஷ்ட ஈடு வாங்கப்படாது, யாரும் யாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாது. நீ செய்த செயல்களுக்கான கூலியை நீ அனுபவித்தே தீர வேண்டும். உன்னுடைய செயல் நன்மையாக இருந்தால் இறைவன் அதற்குரிய கூலியை பன்மடங்காக கொடுப்பான். உன்னுடைய செயல் குற்றமாக, தீமையாக, பாவமாக இருந்தால் இறைவன் கொடுக்கக்கூடிய தண்டனையிலிருந்து உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது என்ற அந்த உறுதியான நம்பிக்கை. சகோதரர்களே, இத்தகைய நம்பிக்கைகளை போதித்து போதித்து முஹம்மது நபி அவர்கள் அந்த சமுதாயத்தை உருவாக்கினார்கள், வார்த்தெடுத்தார்கள், ஒழுக்க சீலர்களாக மாற்றினார்கள். அப்படித்தான் தன்னுடைய சிறிய தந்தையின் மகனார், தன்னுடைய அந்த சாச்சாவின் சகோதரர் சாச்சாவின் மகனார் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு முஹம்மது நபி ஒரு அழகிய ஒழுக்கத்தை, அழகிய அறிவுரையை வழங்குகிறார்கள். பாருங்கள், அவர்களை அழைத்து செல்கிறார்கள். அந்த சிறியவனுக்கு மார்க்கத்தின் அந்த நம்பிக்கையை, மார்க்கத்தின் ஒழுக்கத்தை, இறை நம்பிக்கையை, நீ யாருக்காக வாழ வேண்டும், உன்னுடைய உயிர், பொருள், அறிவு, திறமை நீ எதற்காக அர்ப்பணிக்க வேண்டும், உன்னுடைய உள்ளத்திலே எத்தகைய துடிப்பு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார்கள். பாருங்கள், முதலாவதாக சொல்கிறார்கள், யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின் இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக். என்னுடைய சகோதரனே, சிறுவரே, வாலிபரே, உனக்கு நான் சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்றேன். அந்த விஷயங்களை நன்கு கவனமாக கேட்டுக்கொள்.
இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின் யஹ்ஃபதில்லாஹ், அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அது என்ன அல்லாஹ்வை பாதுகாப்பது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பது, அல்லாஹ்வுடைய சட்டத்தை பாதுகாப்பது. உன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய சட்டத்தை நீ மீறுவது அல்லாஹ்வுடைய சட்டத்தை உடைப்பது, அல்லாஹ்வுடைய சட்டத்தை பாழாக்குவதாகும். அல்லாஹ்வை நீ பாதுகாத்துக்கொள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபதில்லாஹ் தஜிதுஹு துஜாஹக், அல்லாஹ்வை நீ பாதுகாத்துக்கொள், அல்லாஹ்வை உனக்கு முன்னால் காண்பாய். அல்லாஹ்வுடைய தீனை நீ பின்பற்றும் பொழுது உன்னுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும். அல்லாஹு தஆலா உன்னுடைய உதவிக்கு அவன் அதற்குரிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவான். யஹ்ஃபதில்லாஹ் தஜிதுஹு துஜாஹக், அல்லாஹ்வை நீ பாதுகாத்துக்கொள், அல்லாஹ்வை உனக்கு முன்னால் நீ பார்ப்பாய். என்னுடைய சகோதரனே, அறிந்துகொள், உலக மக்கள் எல்லாம் உனக்கு நன்மை செய்ய நாடினால், உலக மக்கள் எல்லாம் உனக்கு நன்மை செய்ய நாடினால் அவர்களால் எந்த நன்மையும் செய்ய முடியாது அல்லாஹ் எழுதியதை தவிர. உலக மக்கள் எல்லாம் உனக்கு தீமை செய்ய நாடினால் எந்த தீமையும் செய்ய முடியாது அல்லாஹ் நாடியதை தவிர. எனது சகோதரனே, வைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், உனக்கு ஏதாவது யாசகம் கேட்க வேண்டும் என்றிருந்தால், கெஞ்சி மன்றாட வேண்டும் என்றிருந்தால் நீ அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவாயாக, அல்லாஹ்விடத்திலே யாசகம் கேட்பாயாக. வைதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவாயாக. அன்பானவர்களே, இத்தகைய உயர்ந்த நம்பிக்கையை அந்த சிறிய பாலகனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இதிலே சொல்லப்பட்ட அந்த 2 வாக்கியங்களை ஆழ்ந்து சிந்தியுங்கள், கவனியுங்கள். என்ன சொன்னார்கள்? யஹ்ஃபதில்லாஹ், அல்லாஹ்வை நீ பாதுகாத்துக்கொள், யஹ்ஃபதுகல்லாஹ், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வை நீ பாதுகாத்துக்கொள், அல்லாஹ்வை உனக்கு முன்னால் நீ காண்பாய் என்று. அன்பானவர்களே, இன்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். என்னால் இந்த மார்க்கத்திற்கு என்ன பிரயோஜனம் கிடைத்திருக்கிறது, நான் இந்த மார்க்கத்திற்கு என்ன நன்மை செய்திருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் கொஞ்சம் சுய பரிசோதனை செய்யுங்கள். இந்த மார்க்கத்தால் நாம் அனுபவிக்கக்கூடிய நன்மைகள், பிரயோஜனங்கள் ஏராளம். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தின் பெயரால் இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம், அல்லாஹ்வுடைய இந்த பரக்கத்துகள், செல்வத்திலே பரக்கத், குடும்பத்திலே பரக்கத், எவ்வளவு நிம்மதியான குடும்ப வாழ்க்கை, ஒரு முஸ்லிம் சமுதாயம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கையை உலகத்திலே யாராலும் அனுபவிக்க முடியாது. எந்த ஒரு கஷ்டத்தில் ஒரு முஸ்லிம் இருந்தாலும், எத்தகைய துன்பத்தில் இருந்தாலும் அவனிடத்திலே கேளுங்கள், எப்படி இருக்கிறாய் என்று. அவன் சொல்வான், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எந்த நிலைமையில் என்னை வைத்திருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. சிரமப்படுகிறேன், அல்லாஹ்விடத்திலே கேட்பேன், சயஜஅலுல்லாஹு பஅத உஸ்ரின் யுஸ்ரா, சிரமத்திற்கு பிறகு கண்டிப்பாக அவன் எனக்கு இலகுவை ஏற்படுத்தி தருவான். ஆகவேதான் இஸ்லாமிய நம்பிக்கை உடையவர்கள் பெரும்பாலும், நீங்கள் செய்திகளிலே படித்து பாருங்கள், தற்கொலை செய்து கொள்ளவே மாட்டார்கள். கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, யார் இந்த நம்பிக்கையிலிருந்து, சமூகத்திலிருந்து தூரமாக இருக்கிறார்களோ ஒருவர் இருவர் அவர்கள் விதிவிலக்காக இருக்கலாம். ஏனென்று சொன்னால், ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின், அல்லாஹ்வை படைத்த ஏக இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஃமின், நோய் நொடி ஏற்பட்டாலும் சரி, எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, இந்த பிரச்சனைக்கு பிறகு இறைவனுடைய உதவி எனக்கு கண்டிப்பாக இருக்கிறது, அவன் என்னை கைவிட மாட்டான், அவன் எனக்கு உதவுவான், எனக்கு ஆறுதல் கொடுப்பான் என்று அந்த உறுதியான நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தால் ஒருபோதும் தற்கொலையை இறை நம்பிக்கையாளர்கள் நாடவே மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த மார்க்கத்தினுடைய பாதுகாப்பு, இந்த மார்க்கம் எனக்குள் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த மார்க்கத்தினுடைய சட்டங்கள் எனக்குள் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹ் எனக்கு எதை கட்டளையிட்டு இருக்கிறானோ அதை நான் மீறக்கூடாது, அதை நான் தாண்டக்கூடாது. என்னுடைய மார்க்கம் எனக்கு ஒழுக்கத்தை கொடுத்திருக்கிறது, எனக்கு வரைமுறைகளை, சட்டதிட்டங்களை கொடுத்திருக்கிறது, அவற்றை நான் அறிய வேண்டும், பின்பற்ற வேண்டும். இதுதான் சகோதரர்களே அல்லாஹ்வை பாதுகாப்பது. அல்லாஹ் யாருடைய பாதுகாப்புக்கும் அவன் தேவையில்லாதவன், அவனே அனைவரையும் பாதுகாக்கக்கூடியவன். அவனை பாதுகாப்பது என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்பது. அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகாக சொல்கிறான் பாருங்கள், இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும், நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான், உங்களுடைய பாதங்களை பலப்படுத்துவான் என்று.
ஆகவே கண்ணியத்திற்குரிய அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவுடைய தீனை நாம் கற்க வேண்டும், இந்த தீனின்படி நாம் வாழ வேண்டும், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இதை அறியாத மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை எடுத்துச் சொல்லுங்கள். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒழுக்கங்களை, சிறப்பான குணங்களை, சிறப்பான வாழ்வியல் கலையை இந்த குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். உலக மக்களுக்கெல்லாம் இறக்கப்பட்ட வேதமாயிற்று, அவர்களுக்கு நீங்கள் ஓதி காட்டுங்கள். இந்த தீன், இந்த குர்ஆன் நமக்கு மட்டுமல்ல அவர்களுக்கும் என்பதை புரிய வையுங்கள். முஹம்மது நபி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மட்டுமா அருளாக அனுப்பப்பட்டார்கள்? வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில உலக மக்களுக்கெல்லாம் அருட்கொடையாக அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை அனுப்பி இருப்பதாக சொல்லுகின்றானே. மீலாது விழாக்கள் கொண்டாடினால், மௌலூதுகள் ஓதினால் முஹம்மது நபிக்கு செய்ய வேண்டிய கடமை நீங்கிவிடும் என்பதாக நினைத்துக் கொண்டீர்களா? ஒருபோதும் நீங்காது. அவர்கள் சொல்லாத செய்யாத சடங்குகளை செய்வதால் பாவங்களைத்தான் அதிகரித்துக் கொள்வீர்களே தவிர நன்மைகளை ஒருபோதும் அடைய முடியாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் நேசிப்பது உண்மை என்றால் அவர்கள் காட்டிய வாழ்க்கையின் வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே பாதுகாக்க வேண்டும். அந்த வாழ்க்கையை தனது பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு சொல்ல வேண்டும். அந்த வாழ்க்கை வழிமுறையை, அந்த முஹம்மது நபியினுடைய சிறப்பை, அவர் ஏன் அனுப்பப்பட்டார், எத்தகைய தூதுத்துவத்தை கொண்டு, எத்தகைய மார்க்கத்தை கொண்டு, எத்தகைய அழகிய பிரச்சாரத்தை கொண்டு இந்த உலக மக்களை எல்லாம் தீமையிலிருந்து, அநியாயங்களிலிருந்து, அழிச்சாட்டியங்களிலிருந்து, ஆபாசங்களிலிருந்து, கொடுமைகளிலிருந்து இந்த மக்கள் சந்திக்கக்கூடிய, இந்த மக்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான இன்னல்கள், பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க அனுப்பப்பட்டாரே, அந்த முஹம்மது நபியினுடைய வரலாறை, வாழ்க்கையை, போதனையை படித்து அவற்றை பிற மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டாமா? இன்று நம்முடைய பிரச்சனை என்ன? இன்று நம்முடைய இத்தகைய குழப்பங்கள் ஏன்? அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றாமல் அடையாளத்தால் முஸ்லிம்களாக இருக்கிறோம், அடையாளத்தால் முஸ்லிம்களாக இருக்கிறோம், பெயரால் முஸ்லிம்களாக இருக்கிறோம், சமூகமாக வாழ்வதால் முஸ்லிம்களாக இருக்கிறோம். மார்க்கத்தால், மார்க்கத்தை பின்பற்றுவதால், குர்ஆனை விளங்கியதால், நபிமொழி ஹதீஸை புரிந்ததால், அந்த ஹதீஸின்படி குர்ஆனின்படி வாழ்வதால் நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். ஆகவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்புவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. அல்லாஹ்வுடைய குர்ஆனை, நபியினுடைய சுன்னாவை படிப்பது, பின்பற்றுவது, அதை வாழ்க்கையிலே கொண்டு வருவது, அதை பாதுகாப்பது, அதை உலக மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதை தவிர நம்முடைய உயிருக்கு, பொருளுக்கு, நம்முடைய கண்ணியத்திற்கு எந்த விதமான வழியும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அத்தகைய உயர்ந்த வழியை பின்பற்றி அல்லாஹ்வுடைய தீனின்படி வாழ்வதற்கு, அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்தை நேசித்து அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்தின்படி வாழ்ந்து இந்த உலக மக்களுக்கெல்லாம் இந்த தீனை எடுத்துச் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த ஊருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை செய்தருவானாக. இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹு தஆலா இம்மை மறுமையினுடைய பரக்கத்துகளை தந்தருவானாக. இந்த செய்திகளை கேட்டு இதை உள்வாங்கி இதை மனதிலே பதிய வைத்து பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய நற்பாக்கியத்தை, தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழங்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவருக்கும் இம்மையிலும் சிறந்த, நோயற்ற, கடனற்ற, உயர்ந்த வாழ்க்கையை கொடுத்து மறுமையிலே சொர்க்கத்தின் வாழ்க்கையை தந்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.